எப்போ முடியும் தெரியல, முடித்தாலும் இன்கம்ப்ளீட், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது இதோடைய நீர்ப்பாசனத்தை பற்றி 10 புக்கு எழுதலாம், இதோடைய அமைப்பை பற்றி 10 புக்கு எழுதலாம், இங்கே ஆண்ட மன்னர்களை பற்றி ஒரு 10 புக்கு எழுதலாம். இத்தனை இது இருக்கும்போது ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு நதியை பற்றி, ஒரு நாகரிகத்தை பற்றி பேசுறதுன்னு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தமிழாய்ந்தவர்கள். அதனால அதை நம்ம எடுத்துக்க முடியும், அது புரியுங்கிறதுனால அந்த 15 நிமிட நேரத்தில் வந்து நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் இன்னும் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். இப்போ கீழே இருக்காருன்னா அவருக்கு வந்து கடவுள்னா 10 கடவுள் சொல்லிட்டாரு. அப்போ அவருக்கு வந்து நம்ம புதிதாக வந்து எழுத்தோ இல்லாதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று கை கொள்ள வேண்டியது இந்த கருத்தரங்கத்தில் ஒரு டேக்அவே மெசேஜுமாங்க இல்லையா அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறை அது வந்து நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொண்டு அது அந்த பகுதியில் வந்து நம்ம பணி செய்யணும். எதுவாக இருந்தாலுமே அது வந்து சொல்லாராய்ச்சியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு நாணயவியலாக இருக்கலாம், இல்லை தொல்லியல் சார்ந்திருக்கலாம். ஏன்னா முதல் வந்துட்டு கார்பன் டேட்டிங்னா எனக்கு என்னன்னு தெரியாது. அப்புறம் அந்த கரிம பகுப்பாய்வுனா தமிழில் வேறு எனக்கு சரியாகவே பிடிப்படலை. அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியானா அப்படின்னா சிலருக்கு அது தெரியாமையே செஞ்சுருக்காங்க அப்படின்னலாம் எனக்கு புரிய வந்தது. அதோட இதெல்லாம் படிக்கணும் ஒரு பக்கம். இனி ஒன்று இந்த செல்லிடப்பேசி மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பல வகையிலையும் நம்ம அறிவியல் பூர்வமாக பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இன்னைக்கு நான் வரேன்னா அதுக்கு முன்னாடி வந்து சார் ஜான் மார்ஷல்னா கடைசிக்கு வந்து harappan.com கொஞ்சம் படிச்சுட்டு வரணும். அப்போ வந்து நிறைய செய்திகள் இருக்குது. நம்ம நேராக வந்து லோக்கலுக்கோ இல்லை இதுக்கோ போக முடியாட்டியும் கூட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதையே வந்து நம்ம பகுதியோடவோ இல்லை நம்ம பேசுகிற பொருளோடவோ ஒப்பிட்டு பார்க்கும்போது பலவிதமான செய்திகள் பல இது வந்து ஓப்பன் ஆகும் நமக்கு. உண்மையாக இவ்வளவு தானா, இவ்வளவு செய்திகள் இருக்கா, இவ்வளவு வரலாறு இருக்குதா அப்படின்னு அந்த அறிவியல் முறையில் வந்து நம்ம அணுகும்போது அதில் மிக முக்கியமானது இலக்கியம். அதை வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இலக்கியம் இதையெல்லாம் தாண்டி தொல்லியல் அப்படிங்கிறதா வந்து இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு ஆதாரமாக இருக்குது. அந்த தொல்லியல் நிற்கிற அந்த தாங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமான இதுதான். அறிவியலுக்கு வந்து சில விதிமுறைகள் இருக்குது, சில சோதனை முறைகள் இருக்குது, சில முடிவுகள் அது தருவன்னு உறுதி இருக்குது. இதை வந்து நம்ம எடுத்து அப்படியே எல்லா துறைகளிலும் நம்ம அதை அப்ளிகபிள் நம்ம அது கண்டிப்பாக வந்து நம்ம அதில் பணியாற்ற முடியும். அது வந்து நம்ம தமிழர்கள் இப்போ வந்துட்டு சங்க இலக்கியம் இவ்வளோ சொல்லும்போது களம் செய்கோவே அப்படின்னா அது ஒரு இலக்கியமாகவே நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அதை முதுமக்கள் தாலி அப்படின்னு கொண்டு வரும்போது தான் அது இந்த மாதிரி நமக்கு புரிய வருது. செந்தாளி அப்படின்னோடனே அது ரெட் அப்படிங்கிற இதுக்கு வந்து நம்ம கொண்டு வர முடியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு செய்திகளையும் நம்ம கொண்டு வரலாம். காலத்தை எப்படி முடிவு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு பொற்காலம் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். அந்த டாக்டர் ராஜன் தொடங்கி நம்ம இவர் அமர்நாத் சார் வந்து உண்மையாகவே மனம் கவர்ந்த ஒரு தொல்லியல் ஆய்வாளர்னு சொல்கிறேன். ஏன்னா இவர் அங்கே கீழடியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு எளிமையாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இதுதான் கையை மூடி வச்சுக்கிற ஆள் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒன்றும் இல்லை கைக்குள்ளார, ஆனாலும் கையை இப்படியே வச்சுக்கிட்டு அவங்க வச்சுக்கிட்டோம். அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. நம்மளுடைய பண்பாடு என்னென்னா இது வந்து நம்ம உடனே தமிழர்களுடைய பண்பாடு நாங்கள் முடிவு பண்ணி அந்த இதுக்கு கூட போக வேண்டாம். எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை வந்து அறிவியல் பூர்வமாக சொல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா தளங்கள்லையும் வந்து ஆய்வாளர்கள் தேவைப்படுறாங்க. இப்போ இந்த நொய்யல் அப்படின்னா அவர் சொன்னார் 3 நதி, அது மாதிரிலாம் கிடையாது. இங்கிருந்து போகும்போது இந்த வெறும் 22 ஓடைகள் மட்டுமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறங்குது. அதுக்கப்புறம் அது நொய்யல்ங்கிற பெயர் பெற அந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த பக்கம் வரும்போது பேரூருக்குள்ளே 10 இடத்துல வந்து ஓடைகள் கலக்குது. அது ஐயாசாமி ஓடை இது மாதிரிலாம் பெயர் சொல்கிறாங்க. கிழக்க போக போக பார்த்தீங்கன்னா பெரும்பள்ளம் இருக்குது, நல்லாறுன்னு ஒரு ஆறு வந்து கலக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது ஒவ்வொரு பகுதியிலையும் வரலாற்று செய்திகள் மாறுபட்டுக்கிட்டே போகும். நீலியம்மன், இங்கேயும் நீலியம்மன் இருக்குது. கிழக்க போனீங்கன்னா மங்களம் பக்கத்தில் திருப்பூர் பக்கத்தில் இருக்குது. வஞ்சிபாளையத்தில் போய் பார்த்தீங்கன்னா நீலியம்மன் இருக்கும். அங்கே போய் நம்ம ஆய்வு பண்ணலாம். அங்கே தான் வந்து இது கிடக்குது. ஃபாசில் வந்து இங்கே கிடச்சிருக்குது. சாம்பல் மேடு இருக்குது. வெள்ளலூரில் வந்து நாணயங்கள் கிடச்சிருக்குது. இதில் வந்து ஆம்ப்ரோ அந்த ஜாடி கிடச்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக 2020 அந்த சமயத்தில் போன கூட மேற்கு தொடர்ச்சியில் இந்த மலைப்பகுதியில் வந்து நான் ஒரு கிராமத்தில் ஒரு பொதுமக்கள் தாலி ஒன்றுமே இன்னும் பெருமாள் கோயில் நினச்சி கும்பிட்டுருக்கிற ஒரு ஈம காட்டிலுக்கு ஒரு இடம் இதுவும் வந்து நான் பார்த்தேன். அப்போ இதுவும் இன்னும் இது மாதிரி நிறைய ஆய்வு மாணவர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் இருக்குது. இன்னொன்று இதை வந்து எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கலாம். எல்லாருமே பகிர்ந்து ஒரு பொது தளத்தில் வரும்பொழுது அது மிக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் எல்லாமே வந்து பின்னாடி போகிற பெட்டி மாதிரி தான். என்ஜின் வந்து வரலாற்று பாதுகாப்பு இயக்கம். இது வந்து நம்முடைய வரலாறை நாம் கட்டமைப்பதற்கு இதில் வந்து தமிழ் மொழியோட வரலாறு இருக்குது. தமிழ் மொழியோட வரலாறு இல்லாமல் நம்ம பகுதியோட வரலாறு இல்லை. அப்போது இந்த இரண்டும் பின்னி பிணைஞ்சு இருக்கிறத இதை வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இது சார்ந்த அறிஞர்களும்
ஆய்வு செய்பவர்களும் நூல்களும் விளக்குகிறார்களோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய இது. இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு அவர்கள் 10 நிமிட நேரத்தை வந்து பொருட்படுத்தாமல் பேசினாலும் கூட நிறைய செய்திகள் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ மணிமேகலை அம்மா வந்து பேசும்போது அவங்க ஒரு வாரம் முன்னாடி தான் நொய்யல் பற்றி ஒரு கருத்தரங்கமே நடத்தி முடிச்சாங்க அவங்க கல்லூரியில். அதனால வந்து அவங்களால நிறைய சொல்ல முடியும். அந்த தரவுகள்லாம் வந்து நம்ம இங்கே எடுத்து செய்வோம். ஆய்வு மாணவர்கள் வந்து நல்ல பொருளுள்ள ஒரு இதை எடுத்து செய்யணும். எங்கேயோ கட் அண்ட் பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 2 எடுத்து போட்டால் ஒரு பேப்பர் நம்ம போட்டுடலாம், இல்லைன்னா PhD பண்ணிடலாம் அப்படின்னு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு, ஏன்னா அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் முன்னாடி வந்தவங்களாம் செஞ்சுருக்காங்க. அதில் வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. அந்த தகுதியை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். ஏன்னா வரலாறுங்கிறத வேறு எதுவாகவே எனக்கு தெரியல. நம்மளை காப்பாற்றிக்கணும்னா வரலாறை காப்பாற்றணும், வரலாறை காப்பாற்றினா தான் நாம் காப்பாற்றப்படுவோம் என்று சொல்லி அடுத்ததாக நிறைவு கருத்தை வழங்குமாறு பேர